பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான கேம்பெயின் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணியோட முடிய இருக்கிறதுனால அரசியல் தலைவர்கள் எல்லாருமே தீவிரமா வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நேத்து சாயங்காலத்தோடயே பூத் ஸ்லிப் கொடுக்கற வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நீங்க இப்ப பூத் ஸ்லிப் வாங்கல அப்படின்னா அதை ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் எப்படா கேப் கிடைக்கும், உள்ள புந்து பாயிண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பலருமே சோசியல் மீடியாவுல அரசியல் தலைவர்களை பத்தி பல விமர்சனங்களை தீவிரமா பரப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் பெண்கள் அனைவருமே விபச்சாரிகள் அப்படின்னு எம்பி திருமாவளவன் சொல்வதா ஒரு அம்மா பேசியிருக்கிற வீடியோ இப்போ சமூக ஊடகங்கள்ல வைரலா பரவிட்டு வருது. என்னோட பேர் மரகத மீனாட்சி ராஜா. நான் இப்போ திருமாவளவனோட அந்த பேச்சுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல இந்த வீடியோ பார்க்குற பெரியவங்கள்ட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையும் எனக்கு அவன் இவன்லாம் சொல்லி பழக்கம் இல்லை. ஆனால் அவன் இந்து மதத்தை இவ்வளோ இழிவாக பேசின பிறகு எனக்கு அவனை அவர்னு சொல்ல முடியல. அதனால் நான் அவன் சொல்கிறதுக்கு உங்கள் அனுமதியெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். இவன் என்ன பேசியிருக்கான், முதல்ல இவன் என்ன நினைக்கிறான்? இந்து மதத்தில் பெண்களை சமமாக நடத்தலைன்னு யார் சொன்னா? இவங்கிட்ட வந்து இந்து மத பெண்கள் படிக்கலைன்னு யார் சொன்னது? ஔவையார் யாரு? ஆத்திச்சூடி எழுதின ஔவையார் அவங்க இந்து மதம் தானே. அவங்க என்னன்னைக்கும் காலகாலத்தில் நிலைச்சிருக்கிற ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்கன்னா படிக்காமல எழுதினாங்க. இவர் ஏதாவது நம்மளோட புராணங்கள் படிச்சிருக்கிறாரா? என்ன பேசுறாரு? மனு தர்மத்தை பத்தி தெரியணும்னா முதல்ல ஒரு சமஸ்கிருத அறிஞர்கிட்ட போய் கேட்கணும். எவனோ ஒருத்தன் புறம்போக்கு வந்து மதமாத்த வந்து என்னமோ உளறி வச்சுட்டு போயிருப்பான். அதை ஆதாரமா வச்சுட்டு பதில் சொல்லுவானா? அதை ஆதாரமா வச்சுக்கோனா தமிழ்ல கூட மதினா அறிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நிலான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வானத்துல மதி இருக்குன்னு சொன்னா ஐயோ இவங்க மூளை வானத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவானா? தமிழே இந்த மாதிரி இருக்கு. அப்ப சமஸ்கிருதத்துல ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்கும்? அவன் என்ன மதம் மாத்த வந்தவன் அக்கறையாவா தமிழ் படிச்சிருப்பான், சமஸ்கிருதத்தை படிச்சிருப்பான்? மனுஸ்மிருதியில என்ன எழுதிருக்குன்னு போய் முழுசும் படிச்சு பார்த்தானா? என்ன சமமா நடத்தப்படல? இங்க கருப்பு சாக்கு முட்டை மாதிரி ரோட்ல நடமாடுறாங்களே அவங்க எல்லாம் ரொம்ப மரியாதை நடத்தப்படுறாங்களாமா? ஒரு மதத்துல 4 சம்சாரம் கட்டிக்கிறாங்களே அங்கெல்லாம் சமமா பெண்கள் நடத்துறாங்களாமா? இவன் போய் பார்த்தானாமா? அதெல்லாம் பத்தி பேசுவானே? அவனுக்கு தைரியம் இருக்கா? எதுக்கு இவன் எதுக்கு இந்து மதத்தை விமர்சிக்கணும்? அவன் சொல்ல நான் வேற மதத்துக்கு போயிட்டேன்னு. அவன் நீ போன மதத்தை பத்தி விமர்சிக்க வேண்டியது. அங்க பொம்பளைங்க எந்த லட்சத்துல இருக்காங்க? அதுல பேசியிருக்கிற பெண் இந்திய சுதந்திர போராட்ட வீரரான வஉசியோட பேத்தி மரகத மீனாட்சி அப்படின்னு குறிப்பிட்டு அவங்க திருமாவளவனுக்கு எதிராக பேசிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. பரவிட்டு வர இந்த வீடியோவோட உண்மை என்னவா இருக்கும் அப்படின்னு அதுல இருக்கிற கீ ஃப்ரேம்களை கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் மூலமா ஆய்வு செஞ்சு பார்த்ததுல இந்த வீடியோ 2020ல இருந்தே சோசியல் மீடியால பரவிட்டு வந்திருக்குது. இதனால திருமாவளவன் பேசியிருக்கிற வீடியோவை தேடி பார்க்கும் பொழுது பெரியார் டிவி அப்படின்ற யூடியூப் பக்கத்துல 2020 அக்டோபர் 28ல சனாதனத்தை தோலுரித்த எழுச்சி தமிழர் அப்படின்ற தலைப்புல வெளியிடப்பட்ட வீடியோ தான் இது. அதுல சனாதன தர்மம் பெண்களை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்கள் அடிப்படையில கடவுள்களால பரதேர்களா படைக்கப்பட்டவங்க தான், பெண்கள் அனைவருமே விபச்சாரிகள் தான், பெண்கள் கடவுள்னால ஆரம்பத்துல அப்படிதான் படைக்கப்பட்டாங்க, பெண்கள் எப்பவுமே ஆண்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான், அது பிராமண பெண்களா இருந்தாலும் சரி அடிநிலையில இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, இது எல்லா பெண்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கற்பு அப்படின்றத சனாதன தர்மம் புனிதமா கருதுது அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. எல்லா பெண்களுக்குமே தீட்டு உண்டு, எல்லா பெண்களுமே பிறந்த கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்பாவோட கண்ட்ரோல்ல இருக்கணும், அவங்க கொஞ்சம் வளர்ந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க புருஷனோட கண்ட்ரோல்ல இருக்கணும், அவங்களுக்கு பையன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பையனோட கண்ட்ரோல்ல இருக்கணும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு பேர குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆண் பேர குழந்தைங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் அவங்களோட பாதுகாப்புக்காக கிடையாது, அவங்களோட கற்புக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா சனாதன தர்மம் கற்பை ரொம்ப புனிதமா பாக்குது அப்படின்னு அவர் அதை குறிப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. பெண்கள் சனாதன தர்மத்தில் என்னவாக மதிப்பிடப்படுகிறார்கள், நடத்தப்படுகிறார்கள், காலம் காலமாக இவர்கள் எப்படி நசுக்கப்படுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள், சனாதன தர்மம் பெண்களை பற்றி என்ன சொல்லுகிறது? பெண்கள் அடிப்படையில் கடவுளால் பரத்தையராக படைக்கப்பட்டவர். அவர்கள் அனைவருமே ஆல் விமென் ஆர் ப்ராஸ்டிடியூட்ஸ் as per Hindu dharma, மனு தர்மா. எல்லா பெண்களுமே விபச்சாரிகள் தான், கடவுளால் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு இவர்கள்
கீழானவர்கள். இது பிராமண பெண்களுக்கும் பொருந்தும், அடிநிலையில் கிடக்கிற இதர பெண்களுக்கும் பொருந்தும். இது சனாதன தர்மம் சொல்லுகிறது. எல்லா பெண்களுக்கும் தீட்டு உண்டு. எல்லா பெண்களும் பிறந்த குழந்தையாக இருக்கிற வரையில் தந்தையின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். திருமணமான பிறகு கணவனின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பிள்ளை பெற்ற பிறகு மகனின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பேரப்பிள்ளை எடுத்த பிறகு ஆண் குழந்தையாக இருக்கிற பேரப்பிள்ளைகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பாட்டியாக இருக்கிறது. ஏன் இப்படி 10 வயது சிறுவன் 80 வயது பாட்டிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என இந்த சமூகம் கருதுகிறது? பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது அவர்கள் மீதான அக்கறையால் அல்ல, அவர்கள் கற்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்களுக்கு உடலியல் பாதிப்பு ஏற்படும் அல்லது உளவியல் பாதிப்பு ஏற்படும், அவர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்கிற உண்மையான அக்கறையின் அடிப்படையில் அல்ல. பெண்கள் கற்போடு இருக்க வேண்டும். கற்பு என்பதை சனாதன தர்மம் புனிதமாக கருதுகிறது. அது ஆண்களுக்கு அல்ல, பெண்களுக்கு மட்டும்தான். எனவே பெண்கள் கற்பு அடிப்படையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் சனாதன தர்மம் பெண்களுக்கு கல்வியை மறுத்தது, பெண்களுக்கு சொத்துரிமையை மறுத்தது, பெண்களுக்கு கருத்துரிமையை மறுத்தது. இது மூலமா மனு தர்மத்தின்படி அனைத்து பெண்களுமே விபச்சாரிகள் தான் அப்படின்னு குறிப்பிட்டு திருமாவளவன் பேசியிருக்கிறத, அனைத்து பெண்களுமே விபச்சாரிகள் தான் அப்படின்னு திருமாவளவன் சொன்னதா அந்த வீடியோவை அப்படியே மாத்தி எடிட் பண்ணி 2020ல இருந்தே சோசியல் மீடியாவுல திருமாவளவனை பத்தி ஒரு தவறான கருத்தை பரப்பிட்டு வராங்க அப்படின்றத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம தேடி பார்த்ததுல அனைத்து பெண்களுமே விபச்சாரிகள் தான் அப்படின்னு திருமாவளவன் சொன்னதா பரப்பிட்டு வர இந்த செய்தி முழுக்க முழுக்க தவறானது, பொய்யானது. இந்த மாதிரியான தவறான தகவல்களுக்கான அரசியல் திருத்தங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிகப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.